10 நாட்களாக தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்தை மேற்கொண்டு ஒவ்வொரு தொகுதியாக போய் நம்முடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னத்தில் உதயசூரியன் உள்ளிட்ட நம்முடைய வெற்றி சின்னங்களில் வாக்கு கேட்டுட்டு வந்துட்டு இருக்கிறார். அதனால பேசிட்டு இருக்கிறதுனால தொண்டை போயிடுச்சு, தொண்டை பேச முடியல. பார்த்தேன் டாக்டர் ஒரு நாள் முழுக்க வீட்டில் இருங்க அப்படின்ட்டாரு. நான் சொன்னேன் வீட்டிலலாம் இருக்க முடியாதுங்க, பிரச்சாரம் இருக்கு. அது போய் ஆனால் வாக்கு வேற ஏதாவது தொகுதியாக இருந்தா கூட ஒரு நாள் லீவ் எடுத்துடலாம், நாசரனை விட மாட்டாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் திருவள்ளூர் முடிச்சுட்டு இப்போ உங்களுடைய வெற்றி வேட்பாளர் கரெக்ட் தானே, வெற்றி வேட்பாளர் தானே நாசர் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கெல்லாம் வாக்களிக்கணும்னு உங்களை எல்லாம் நாடி தேடி வந்திருக்கிறேன். தலைவர் என்ன அமைச்சு வச்சிருக்கிறாங்க, நீ போய் நாசர் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தை வாக்கு கேளு. நான் அப்படிதான் நினைச்சிட்டு வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நீங்கெல்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுட்டீங்க. கரெக்டா? வெற்றி உறுதியாமா வெற்றி எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும். பண்ணுவீங்களா? சென்ற சட்டமன்ற தேர்தலில் இதே மாதிரி இதே இடத்துல தான் பேசுறேன். நான் அண்ணன் அவர்களுக்கு வாக்கு கேட்டேன். கிட்டத்தட்ட 55,000 வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் நாசர் அவர்களை ஜெயிக்க வச்சுங்க. இந்த முறை இந்த முறை 55,000 இல்ல 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் நாசர் அவர்கள் ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? முதல்ல இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய உங்களுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் நாசர் அவர்களுக்கும், தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் ரமேஷ், இளைஞரணி துணை செயலாளர் பிரபு, மாநில சிறுபான்மை நல அணியினுடைய மாநில இணை செயலாளர் ஜெரால்டு, அவைத்தலைவர் ராஜு, மாவட்ட துணை செயலாளர்கள் சீனிவாசன், ஜெயபாலன், காயத்ரி ஸ்ரீதரன், மாவட்ட பொருளாளர் நரேஷ்குமார், மேயர் திரு உதயகுமார், பொறுப்பாளர் சன் பிரகாஷ், பகுதி கழக செயலாளர்கள் ராஜேந்திரன், பொன் விஜயன், பேபி சேகர், நாராயண பிரசாத், மாநகர் பணிக்குழு தலைவர் ஆசிம் ராஜா, ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழக செயலாளர்கள் மூர்த்தி, திருமலை, தேசிங்கு, ஜெயசீலன், கமலேஷ், தங்க முரளி, பிரேமானந்த், முரளிகிருஷ்ணன், முனுசாமி, மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் சுரேஷ்குமார், துணை அமைப்பாளர்கள் அக்னி ராஜேஷ், பிரியா குமார், சதீஷ்குமார், மாநில இளைஞரணி அமைப்பாளர் மாநகர இளைஞரணி அமைப்பாளர் துர்கா பிரசாத், துணை அமைப்பாளர்கள் ஸ்ரீதர், முஸ்தபா அஃப்ரே, சத்குமார், புவனேஷ், ரங்கநாதன், அதே மாதிரி இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளை சேர்ந்த நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும், அதே போல நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், இந்திய தேசிய காங்கிரஸ் திராவிடர் கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, மக்கள் நீதி மையம், தமிழ் புலிகள், SDPA உள்ளிட்ட அனைத்து இயக்கங்களை கூட்டணி இயக்கங்களை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும், இங்கே பெருமளவு வந்திருக்கக்கூடிய எனது அருமை தாய்மார்கள், அக்காக்களுக்கும், அம்மாக்களுக்கும், பாட்டிகளுக்கும், தங்கைகளுக்கும், முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் நாசர் அவர்களுக்கு சரி அண்ணன் நாசர் அவர்களுக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். அண்ணன் நாசர் அவர்களை நான் உங்களிடத்துல அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்க அத்தனை பேருக்கும் சொல்லப்போ உங்க ஒவ்வொருத்தருடைய பேரோட சொல்லுவாரு அண்ணன் நாசர் அவர்கள். கரெக்டா? அதுவும் எனக்கு என்ன கூடுதல் பெருமைனா, நான் இளைஞரணி செயலாளர், கழகத்துடைய இளைஞரணி தொடங்கப்பட்ட நாளிலிருந்து நம்முடைய தலைவர் அவர்களுக்கு உற்ற துணையாக இருந்தவர் தான் அண்ணன் நாசர் அவர்கள். கழகம் நம்முடைய கழகம் முதல்ல தேர்தல் நின்றது 1967ஆம் ஆண்டு வெற்றி பெற்றோம். அப்போ அந்த தேர்தலில் அந்த நாசர் அவர்கள் பள்ளி மாணவனாக இருக்கும் போது உதயசூரியன் சின்னத்துக்கு ஒவ்வொரு வீடாக போய் வாக்கு கேட்டிருக்கிறாரு. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த நாசரன் அவர்களுக்கு அதே உதயசூரியன் சின்னத்தை வாக்களிங்கன்னு நான் அவங்க கேட்க வந்திருக்கிறேன். கழக பணி மட்டும் இல்லை, 25 வருஷமா பல பொறுப்புகள் மக்கள் பணியை சிறப்பாக ஆற்றியவர் தான் அந்த நாசர் அவர்கள். இந்த ஆவடி நகராட்சியுடைய தலைவராக இருந்து இந்த நகராட்சியுடைய வளர்ச்சிக்காக மிக அருமையாக உழைத்தவர். அண்ணன் அவர்கள் போட்ட அடித்தளம் தான் இன்னைக்கு ஆவடி மிகப்பெரிய அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா, மாநகராட்சியா வளர்ந்துருக்குன்னா
அதற்கு முழு காரணம் அண்ணன் ஆவடி நாசர் அவர்கள். ஆவடி நகரத்தை மட்டும் இல்லை, இந்த ஆவடி தொகுதியவே இன்னைக்கு வளர்ச்சி பாதையில் அண்ணன் நாசர் அவர்கள் கொண்டு போயிருக்கிறார். நம்முடைய கழக தலைவருடைய அன்பு தம்பி, என்னுடைய அன்பு அண்ணன் நாசர் அவர்களை நீங்க உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். நீங்க வெறும் சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யல, நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு நான் ஒவ்வொரு தொகுதியாக போய் வேட்பாளரை கூட்டிகிட்டு போய் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிங்க, நம்முடைய கூட்டணி கட்சி சின்னத்தில் வாக்களிங்க அப்படின்னு கேட்குறேன்னா எந்த உரிமையில் கேட்குறோம்? கடந்த 5 வருஷமா தொகுதிக்கு நாம செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்கள், கொண்டு வந்திருக்கக்கூடிய மனசுல அந்த உரிமையோடு தான் இன்னைக்கு மக்களை சந்திச்சு வாக்கு கேட்கிறோம். உதாரணத்திற்கு இந்த ஆவடி மாநகராட்சியில் சுமார் 13 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு சாலை பணிகள் நடந்திருக்கு. 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் கால்வாய் பணிகளும் யார் பண்ணது? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் அண்ணன் அவர்கள். கோயில் பதாகையில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலைய கட்டணம் இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கு. ஆவடி தொகுதியில் மட்டும் மொத்தம் 19 ஆரம்ப துணை சுகாதார நிலையங்கள் யாருடைய முயற்சியில் வந்தது? அண்ணன் நாசருடைய முயற்சியில். திருநெல்வேலி நகராட்சியில் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நகராட்சி கட்டணம் கட்டப்பட்டிருக்கு. ஆவடியில் மட்டும் இந்த 5 வருஷத்துல வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 81,000 பேருக்கு பட்டாக்களை வழங்கி இருக்கிறார் அண்ணன் நாசரனுடைய முயற்சியில். அதே மாதிரி சென்னை அண்ணா நகர்லேருந்து ஆவடி நெம்மலிச்சேரி வரைக்கும் இன்னைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கப்பட்டு பண்ணியிருக்கோம்னா அண்ணன் நாசர் அவர்களுடைய முயற்சி. திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலில் இன்னைக்கு 90 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பல்வேறு கட்டுமான பணிகள் நடைபெறுகிறதுனா யாரோட முயற்சி? அண்ணன் நாசருடைய முயற்சி. நகராட்சியில் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை திட்டம். பருத்திப்பட்டில் சார் பதிவாளர் அலுவலகம் கட்டப்பட்டிருக்கு. பருத்திப்பட்டில் புதிய பஸ் ஸ்டாண்டு கொண்டு வந்திருக்கிறாரு. பட்டாபிராமில் வரவையில் மிகப்பெரிய கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய டைடல் பார்க்க கொண்டு வந்தது அமைச்சர் நாசர் அவர்கள். பட்டாபிராமில் புதிய ரயில்வே மேம்பாலம், சேக்காடு ரயில்வே சுரங்கப்பாதை, அண்ணனூரில் ஒரு ரயில்வே மேம்பாலம். இன்னைக்கு 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆவடிக்கு புதிய பேருந்து நிலையத்தை யார் கொண்டு வந்தா? பேருந்து நிலைய பணிகள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இவ்வளவு திட்டங்களை செஞ்சு கொடுத்துட்டு அந்த உரிமையோட உங்களை சந்திச்சு உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு தலைவரும் அனைத்து மாவட்டங்களுக்கும் அனைத்து தொகுதிகளுக்கும் போய் வாக்கு கேட்கிறாருன்னா மக்களை திருப்பி சந்திக்கிறோம்னா வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் மக்களை சந்திக்கிற இயக்கமா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் மக்களோட ஆவடி ஹீரோவா ஜெயிக்க வச்சிருவீங்களா? போன முறை 55,000 வாக்கு வித்தியாசமா, இந்த முறை 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியுமா? நானும் ஒரு வேட்பாளர், அது தெரியுமா? நானும் இந்த தேர்தலில் போட்டி போடுறேன், அது தெரியுமா? சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியில் தலைவர் அவர்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாங்க. சரியா? 2வது முறை எப்படியாவது ஜெயிச்சிருவேன்னு நம்பிக்கை இருக்கு. சரியா? எனக்கு உடம்பு சரியில்லை, 10 நாளாக வெளில சுற்றிக்கிட்டு இருந்தேன். எல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தேன்னா பிரச்சாரத்துக்காக போயிருந்தேன். இப்போ என் தொகுதிக்கு போகாமல் நான் ஏன் ஆவடிக்கு வந்திருக்கேன்? ஏன்னா என் தொகுதியில் என் வெற்றியை விட எனக்கு அதிகம் முக்கியம் அந்த நாசரனுடைய வெற்றி. என் தொகுதி சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதி வெற்றியை விட முக்கியம் இந்த ஆவடி சட்டமன்றத்துடைய வெற்றி. அத்தனை திட்டங்களை அந்த நாசர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். அந்த உரிமையோடு வந்திருக்கிறோம். நம்ம ஆட்சி பொறுப்பேற்று இந்த 5 வருஷத்துல என்னென்ன சொல்லி இருக்கிறோமோ, என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருக்கிறோமோ அத்தனையும் நம்மளுடைய அரசு செஞ்சு முடிச்சிருக்கு. உதாரணத்துக்கு கொஞ்சம் திட்டங்களை மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நம்ம ஆட்சி பொறுப்பு சென்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் கொடுத்த முக்கியமான வாக்குறுதி பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம், விடியல் பயண திட்டம். அதை செஞ்சு கொடுத்துருக்கோமா இல்லையா? ஆட்சி பொறுப்பேற்றோன்னா நம்மளோட தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றோன்னா அவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு விடியல் பயண திட்டம், கட்டணமில்லா பேருந்து திட்டம். இன்னைக்கு ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தை 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க அத்தனை பேருக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். பசியோடு படிக்கக்கூடாது, காலை ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா முதல்ல தரமான உணவு, அதன் பிறகு தரமான கல்வி கொடுக்கப்பட்டிருக்கு.
சரி, அரசு பள்ளியில் படிச்சு உயர்கல்வி படிக்க போற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையும் நம்முடைய அரசு வழங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 14 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்றிருக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்கள். சமீபத்தில் நம்முடைய தலைவர் கல்லூரி மாணவ மாணவிகள் 10 லட்சம் பேருக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை சொல்லி ஒரே மாசத்துல பண்ணி கொடுத்துருக்கிறோம். உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு முக்கியமான வாக்குறுதி போன சட்டமன்ற தேர்தலில் கொடுத்தோம். அதுதான் பெண்களுக்கு 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டம். ஞாபகம் இருக்கா? அதையும் கடந்த 3 வருஷமா நிறைவேற்றி இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறாங்க. ஆமா, அந்த திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. தேர்தலை காரணம் காட்டி வழக்கு போட்டிருக்கிறாங்க. மகளிர் உரிமை தொகை திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும் அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? 1000 ரூபா கொடுக்கறத நிப்பாட்ட முயற்சிக்கிறீங்களா? இதோ நான் கொடுக்குறேன் 5000 ரூபான்னு பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் 3 மாதத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000ன்னு 5000 ரூபா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்தாங்க. முதலமைச்சர் காலையில் 6:30 மணிக்கு மகளிரோட அக்கௌண்ட்டில் 5000 ரூபா போட்டார். ஆனால் மகளிர் என்ன பண்ணாங்க? காலைல 9 மணிக்கெல்லாம் போய் பணத்தை எடுத்துட்டாங்க. ஏன்? மோடி அந்த பணத்தை கை வச்சிருவாரு, பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி மோடி உரிமிட போறாரு அந்த பணத்தைன்னு மகளிர் போய் எடுத்துட்டாங்க. அவ்வளவு ஷார்ப்பு நம்ம மகளிர். இப்போ நம்முடைய தலைவர் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கிறாங்க. மீண்டும் ஆட்சி அமைஞ்சோடனே மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இல்ல, அது உயர்த்தப்பட்டு 2000 ரூபாய் தருவேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம். காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பில் 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாயில் 1500 உயர்த்தி தரப்படும் வாக்குறுதி. ஓஏபி முதியோர் உதவித்தொகை 1200 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம் வாக்குறுதி. அடுத்த 5 வருஷத்துல அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் 35 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிமுகப்படுத்தி கொடுப்போம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷங்கள்ல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கெல்லாம் வீடு கட்டு கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். எல்லாத்தை விட முக்கியமான திட்டம் ஒன்று அறிவிச்சிருக்கிறோம். ஆட்சி அமைஞ்சோடனே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லா மகளிருக்கும் 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் கொடுத்துருவோம். அந்த கூப்பனை வச்சு மகளிர் அவங்க வீட்டுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவையோ அதை அவங்களே முடிவு பண்ணி அவங்களே போய் வாங்கிக்கலாம். ஃப்ரிட்ஜு, டிவி, குக்கர், மிக்சி, கிரைண்டர் எதுவாக இருந்தாலும் அது மகளிரே முடிவெடுத்துக்கிட்டோன்னு நம்முடைய தலைவர் அறிவிச்சிட்டார். இந்த திட்டங்கள்லாம் இவ்வளவு திட்டங்களை செஞ்சிருக்கிறோம். இவ்வளவு திட்டங்களை செஞ்சதுனால தான் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக வளர்கின்ற மாநிலங்களில் முதல் இடம் 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம இவ்வளவு திட்டங்களை செஞ்சிருக்கிறோமே, ஒன்றிய பாஜக அரசு நம்முடைய மாநிலத்துக்கு அரசுக்கு ஏதாவது துணை இருக்கா? நம்ம மாநிலத்துக்கு தேவையான நிதி உதவி கொடுக்குறாங்களா? ஏதாவது திட்டங்கள் கொடுக்குறாங்களா? சென்ற பட்ஜெட்ல, ஒன்றிய அரசோட பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் இல்லை. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடுங்கிற பேரே இல்லை பட்ஜெட்ல. இப்போ தமிழ்நாட்டை முழுமையா புறக்கணிக்கக்கூடிய ஒன்றிய பாஜகவை தமிழ்நாடு புறக்கணிக்கவா வேணாமா? அதனால தான் நம்முடைய தலைவர் மீண்டும் மீண்டும் சொல்றார், இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. இது டெல்லி அணியை நாம மீண்டும் மீண்டும் தோக்கடிச்சு காட்டணும். நம்முடைய தமிழ்நாட்டை எப்படியாவது பாஜக உள்ள நுழையணும்னு பார்க்குறாங்க. நேரடியாக நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு இன்னைக்கு அதிமுகங்கிற போர்வையை போத்திக்கிட்டு உள்ள வரணும்னு முயற்சிக்கிறாங்க. அதிமுகவுக்கு விழுற ஒரு ஓட்டும் பாஜகவுக்கு விழுற ஓட்டுங்கிறத நீங்க மனசில் வச்சுக்கோங்க. அடுத்த இன்னைக்கு தேதி 8ஆம் தேதி, வர்ற தேர்தல் 23ஆம் தேதி. இன்னும் நம்முடைய கைகளில் 15 நாட்கள் இருக்கு. உதயநிதி வந்தாரு, பேசினாரு, திட்டங்களை சொன்னாரு, வாக்குறுதி கொடுத்தாரு. கலைஞ்சு போயிட்டோம், உடனே கலைஞ்சு போயிடக்கூடாது. நீங்க ஒவ்வொருத்தரும் அடுத்த 15 நாட்கள் இந்த பிரச்சாரத்தை இன்னும் தீவிரமா மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க சேர்க்கணும். ஒவ்வொரு பகுதியா போங்க, ஒவ்வொரு தெருவா போங்க, ஒவ்வொரு வீடுக்கு போங்க, ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திச்சு நம்முடைய திட்டங்களை பத்தி சொல்லுங்க. 5 வருஷம் என்ன பண்ணிருக்கோம்னு சொல்லுங்க. மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவோம்னு சொல்லுங்க. மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள சங்கி கூட்டத்தையும் அடிமை கூட்டத்தையும் உள்ள நுழைச்சிட்டோம்னா தமிழ்நாடு எப்படி பின்னோக்கி போயிடுங்கிற பிரச்சாரத்தை செய்வீங்களா? அப்படி செஞ்சீங்கன்னா வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், நிர்வாகிகள், குறிப்பா இளைஞரணி தம்பிமார்கள் உங்களிடத்துல கேட்டுக்கொள்வது, அடுத்த 15 நாட்கள் மிக மிக முக்கியம்.
இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா 200 இல்ல 234 தொகுதியிலையும் நம்முடைய திமுக வெற்றி பெற உறுதி. அதுல முதல் தொகுதியாக அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஆவடி சட்டமன்ற தொகுதியில அண்ணன் நாசர் அவர்களை ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிச்சு அந்த நாசர் அவர்களை மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. இதுதான் நம்முடைய தலைவர் அவர்கள் பார்த்துக் கொள்வார். ஆதரிப்பீர். உதயசூரியன் உங்கள் அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி.